மாவீரர் பாடல்கள். கண்ணுக்குள் தேசம் வைத்து காத்து வந்தீர்கள், விண்ணுக்கு செல்லும் வரை வீரத்தோடு நின்றீர்கள். உடம்பை உலுக்கும் வரிகளில் அமைந்த பாடல்கள், காணல் நீராய் போய்விட்ட எம் கனவுகள், மீள போராட்டத்தை இப்பாடல் வரிகளில் ஆவணப்படுத்துகின்றார் அகனி சுரேஷ் அவர்கள். உன்னை போல் ஒரு தலைவர் உலகில் யாரும் உண்டோ என்று ஒரு ராப் சாங் தேசிய தலைவரை பற்றியது. இது ஒரு வித்தியாசமாக இன்றைய தலைமுறையினருக்கும் ஏற்ற வகையில் இசையமைத்து பாடியுள்ளார். சுதர்சன் இசையமைப்பில் இவரின் மகன் கிருஷ்ணன் சுரேஷ் அவர்கள் மிகவும் அழகாக ராப்சிங் செய்துள்ளார். மிகவும் நன்றாக உள்ளது அப்பாடல். நினைவு பாடல்கள் எம்மை கடந்த காலத்துடன் இணைக்கும் பாலமாகின்றன. நினைவுகள் பாடல்களாக வாழ்கின்றன என்பதற்கு இது ஓர் சான்றாகும். இவ்வளவு பரந்த பரிணாமங்களை கொண்ட கருத்துக்களை ஒரே நூலில் இவ்வளவு அழகாக தொகுத்து வழங்கியிருப்பது எழுத்தாளர் அகனி சுரேஷ் அவர்களின் திறமையையும் அவருடைய உள்ளத்தின் செழுமையையும் காட்டுகின்றது. இத்தகைய அருமையான படைப்பை வழங்கிய எழுத்தாளர் அகனி சுரேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்நூலை வெளியிட்டு வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வறிய சந்தர்ப்பத்திற்கு நன்றி. இங்கே இவரின் ஏழிசை பூங்கா என்ற புத்தகத்தில் உள்ளுக்கு ஸ்கேன் கோட் உள்ளுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணும்போது பாடல் ஒலிக்கிறது. ஒவ்வொன்றையும் ஸ்கேன் பண்ணினா ஒரு இதில் ஒரு 10-15 பாட்டுக்கு மேல் வருகின்றது. இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதை இசையுடன் கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். முதற்கண் சசிகலா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்துக்கு சரியாக முடித்திருக்கிறார். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. அடுத்ததாக அவரை மதிப்பளிப்பு செய்வதற்காக பாவலர் அம்பிகா வாசுதேவன் அவர்களை அழைக்கின்றேன். அவருக்கு பதிலாக பாவலர் சுகந்தி மார்க்கண்டு அவர்கள் சசிகலா அவர்களுக்குரிய மதிப்பளிப்பை செய்வார்கள். சசிகலா ஜீவானந்தன் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள் என்ற நூலிற்கான கருத்துரையை வழங்குவதற்கு ராஜ்குமார் குணரட்னம் அவர்கள் வருகை தந்துள்ளார். கனடாவில் கணினித்துறை பட்டதாரி. இவர் கணினித்துறையில் பணிபுரிந்து வருகின்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் கனடா வளாகத்தில் தமிழ் மொழியில் இளங்கலை பட்டம் பெற்றவர். தமிழ் ஆசிரியர், கணினி வல்லுனர், சிறந்த கலைஞர் பேச்சாளர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஆய்வாளர் என பல்வேறு தகமைகளை கொண்டவராக விளங்குகிறார். தொல்காப்பிய மன்றத்தின் முக்கிய செயற்பாட்டாளர், கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் பொருளாளர், நூல் விமர்சகர், வில்லுப்பாட்டு, கூத்து, நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை நெறியாளிகை செய்து இளையோருக்கான பயிற்சிகளையும் வழங்கி வருபவர். ராஜ்குமார் குணரட்னம் அவர்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். அனைத்து தமிழுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம்.
அகனி அவர்கள் எழுதிய மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள் என்ற நூலுக்கு கருத்துரை வழங்குவதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்நூலை ஆசிரியர் இவரது கவியாசான்மார் அமரர் பண்டிதர் மாசி அலெக்சாந்தர் மற்றும் அமரர் கவிநாயகர் கந்தவனம் ஆகியோருக்கு ஒப்படைக்கை செய்துள்ளது நூலாசிரியருக்கு அவர்கள் மீதுள்ள மதிப்பை காட்டி நிற்கின்றது. அத்தோடு எடுத்துக்காட்டுகளிலும் அப்பா அலெக்சாந்தர் ஆர்வமுள்ள ஆசானே தப்பாமல் கற்பிக்க தெம்பாய் வருவாரே என்று பண்டிதரையும், கந்தவனம் ஆசான் கவிதையில் வேந்தரே நந்தவனம் போலவே நல்ல கவி ஞானரே என்று கவிநாயகரையும் நினைப்பூட்ட தவறவில்லை. நூலாசிரியர் வலையொலி ஊடாக மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள் என்ற இந்த நூலின் தலைப்பில் மரபு கவிதையாக கற்பித்து வருகிறார். அதே அவ்வகையில் அவ்வாறு கற்பவர்களுக்கும் மரபு கவிதை இலக்கணத்தின் அடிப்படை அறிந்தவர்களுக்குமான கையேடாகவே இந்த நூலை கருதுகிறார். ஆனாலும் இந்த நூல் மரபு கவிதை எழுதுவதற்கான அடிப்படையில் தொடங்கி மரபு கவிதையின் பல்வேறு வடிவங்களிலும் எவ்வாறு கவிதை எழுதலாம் என்ற விவரங்களோடும் சிறப்பான எடுத்துக்காட்டுகளோடும் மரபு கவிதை கற்க விளைவோருக்கான முழுமையான நூலாக விளங்குகின்றது. அது மட்டுமல்லாது எவ்வாறு தொல்காப்பியம் அதற்கு முன்வந்த நூல்களுக்கு சான்றாக அமைகிறதோ அதே போல இந்த நூல் கனடாவில் மரபு கவிதை எழுதிய பலரது ஆக்கங்களுக்கும் சான்றாக அமைகிறது. ஆம், பல கனடா தமிழ் கவிஞர்களின் ஆக்கங்கள் எடுத்துக்காட்டுகளாக இந்த கவிதை இந்த நூலில் அமைந்திருக்கின்றன. இத்தகைய எடுத்துக்காட்டுகள் இக்காலத்திற்கு தேவையான பொருண்மையில் காலத்தோடு ஒட்டிய எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கின்றன. அத்தோடு உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன் என்ற திருக்குறளையும், ஊழியுய்க்கும் பேருதவி ஒளியாய் வாழி காவேரி என்று இளங்கோவையும், குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் என்று நாலடியாரையும், சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று அப்பரையும், உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் என்ற சேக்கிலாரையும், தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகள் கமலம் மன்ன என்று கம்பரையும், பொறுபுலி புலியொடு சிலைத்தற்போல் பொறுபட ருடுபடர் சிலைக்கவி என்று கலிங்கத்து பரணியும், இதந்தரு மணியின் நீங்கி இடர்படு சிறைப்பட்டாலும் என்று பாரதியாரையும், உலகத்து நாடுகள் ஓரும் கனடா தலமாக ஒன்றாகும் தீரம் என்று பண்டிதர் மாசி அலெக்சாந்தரையும், வாழ்த்துவோம் வாயார வளமாம் கனடாவை வந்தமிழ் பாடலில் வாழ்த்துவோமே என்று அருட்கவி ஞான கணேசனையும் இன்னும் எண்ணற்ற ஆக்கங்களையும் எடுத்துக்காட்டுகளாக காட்டியிருக்கின்றார். அத்தோடு நூலாசிரியர் அகனி சுரேஷ் அவர்களது பல ஆக்கங்களும் எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கின்றன. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக பெண்ணினத்தின் உரிமையினை முன்வைத்து வந்த பெருமைமிகு நிகழ்வாக உலகப் பெண் நாளாம் திண்ணமுற சமத்துவமும் திக்கட்டும் வேண்டும் சீரான கொள்கையுடன் பெண்மையினை காப்போம் என்று தொடங்குகின்ற என் சீர் விருத்தத்தை எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். இவ்வாறாக எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் பாவடிவங்களுக்கு பொருத்தமான தேன் சொட்டும் சுவையோடு கூடியனவாக அமைய பெற்றுள்ளன. அவ்வகையில் இந்த நூல் ஒரு பெருமதி மிக்க நூல் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் இந்நூல் மீண்டும் எழுத்துருக்கள் சீரமைக்கப்பட்டு வெளிவர வேண்டும். அவ்வாறு வருகின்ற நூல் தரத்தில் இன்னும் ஒரு படி உயர்ந்து நிற்கும் என்பது திண்ணம். இருப்பினும் இதனை ஒரு குறையாக நோக்காது தேவையானவற்றை நீங்களே குறித்து படிப்பதற்கான வாய்ப்பாக எண்ணி பயன்படுத்தினால் கூடுதல் பயனை பெற முடியும். இந்நூலை படித்த பயனாக இன்றைய நாயகன் அகனி சுரேஷ் அவர்களை பற்றி நான் எழுதிய கும்மிப்பாட்டை தர உள்ளேன். நான் ஏற்கனவே மாவிலி மைந்தன் அவர்கள் நடத்துகின்ற மரபு கவிதை வகுப்புகளில் பங்கு பெற்றி இருந்தாலும் தமிழ் வகுப்பு நேரத்தால் கவிதை வகுப்புக்கு தொடர்ந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் இந்த கும்மிக்கான இலக்கணத்தை இந்த நூலில் தான் கற்றுக்கொண்டேன் என்பதை கூறிக்கொண்டு கும்மிக்குள் செல்கிறேன். அன்னையின் தந்தையின் மாண்பினை போற்றி அகனியாம் நற்பெயர் சூடியவர் எண்ணற்ற சாதனை வையத்தில் நாட்டி எளிமையும் போற்றியே வாழுகிறார். ஆசான்மார் மேன்மையை உள்ளார பாடி அவர் பணி எல்லோர்க்கும் ஊட்டுகிறார்.
சேர்ந்த அனைவரை உய்த்திட வெண்ணியே செய்கைகள் பற்பல ஆற்றுகிறார். நற்றமிழ் செய்வதே தன்கடன் என்றுமே நாளும் அலுப்பின்றியோடுகிறார். சீரிய சிந்தனை உண்மை உழைப்போடு சீரும் சிறப்போடு வாழியவே என்று நூலாசிரியரை பாராட்டி வாழ்த்தி எனதுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜ்குமார். ராஜ்குமார் அவர்களை மதிப்பளிப்பதற்காக டாக்டர் மஹிந்தன் கவிஞர் நேரம் கடந்து செல்லுகின்றது. மதிய போசனத்துக்காக எல்லோரும் வயிற்றையும் பசி கொள்ளுகின்றது. இருந்தாலும் உணவு தயாராக இருக்கின்றது. இன்னும் 2 பேச்சுக்கள், அதைத் தொடர்ந்து மதிய உணவு வழங்கப்படும். பொறுமையாக இருக்குமாறு உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். ராஜ்குமார் குணரட்னம் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள் என்ற நூலிற்கான வெளியீட்டுரையை வழங்குவதற்கு குமரகுரு கணபதி பிள்ளை அவர்கள் வருகை தந்துள்ளார். இலங்கையில் பட்டதாரியாக ஆசிரியராகவும் பத்திரிகை துறையிலும் பணியாற்றியவர். அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்தில் தமிழ் மொழியில் முதுகலைமானி பட்டம் பெற்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாக விரிவுரையாளர். கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் முன்னாள் தலைவர். இப்பொழுது பொருளாளராக பணியாற்றுகின்றார். பாவலர் பட்டம் பெற்ற மரபு கவிஞர். கனடா தொல்காப்பிய மன்றம், விபுலானந்த் கலை மன்றம் போன்றவற்றில் முக்கியமான செயற்பாட்டாளராக விளங்கியவர். உலக திருக்குறள் மையத்தில் கனடாவுக்கான பொறுப்பாளர்களில் ஒருவராக விளங்குகின்றார். அங்கு பல விருதுகள் பெற்றவர். மரபு கவிஞர், பேச்சாளர், ஆய்வாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் என பல்வேறு தகமைகளை கொண்டவராக விளங்குகிறார். உங்கள் சிறப்பான அறிமுகத்துக்கு நன்றி. மீண்டும் என்னை இந்த அவையில் நிற்பதற்கு ஆளாக்கிய பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களை வணங்கி இந்த மரபு கவிதை நூல் பற்றி அறிமுக உரை செய்வதற்கு, இந்த மரபிலக்கணத்தை யாப்பிலக்கணத்தை அறிவதற்கு என்னை ஆளாக்கிய இன்னொரு ஆசான் எங்கள் மாசி அலெக்சாந்தர் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த மரபு கவிதை நூலை வெளியிடுவதை நான் பெருமையாக நினைக்கின்றேன். இந்த பசி வைத்தை கெழுகின்ற நேரத்தில் ஒரு இலக்கண நூலை பற்றிய அறிமுகத்தை செய்வது எவ்வளவு பொருத்தமாக இருக்குமோ தெரியாது. விரைவாக நான் அதை செய்து முடிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள் என்ற இந்த நூல் ஆசிரியரை பற்றி நாம் எல்லோரும் ஏற்கனவே அறிந்ததுதான். அவர் 2 துருவங்கள் என்று சொல்லலாம். கற்றது கணிதம், கழனி, இப்போது பயணிக்கின்றது தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம். எனவே இவ்வாறு ஒரு பன்முக ஆளுமை மிக்க ஒரு படைப்பாளி இந்த மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள் என்ற நூல். ஏற்கனவே ராஜ்குமார் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அது முதியோர்களுக்காகவும் வலையொலியில் கவிதை மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள் என்ற அந்த அவர் காணொலி பதிவுக்காகவும் தயாரிக்கப்பட்ட குறிப்புகளை உள்ளடக்கி வெளிவருகின்ற இந்த நூல். அவர் தனது முன்னுரையில் இந்த நூலாக்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது பலருக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் ஒரு கனடாவில்
ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த அல்லது முதன்மையானவராக போற்றப்படுவதற்கு பல்வேறு தகுதிகள் அவரிடம் இருக்கின்றது. ஒன்று, கனடாவில் மரபு கவிதை என்ற எங்கள் புலம்பெயர்ந்து வந்த முதல் தலைமுறையினருக்கு மத்தியிலேயே மரபு கவிதையை உருவாக வேண்டும் என்று அந்த எண்ணத்தை உருவாக்கம் பெற்று அதை முறைப்படுத்திய பெரும் இரு ஆசான்கள் கவிநாயகர் கந்தவனம் ஐயாவும் பண்டிதர் மாசி அலெக்சாந்தர் அவர்களும். அவர்களது முதல் தொகுதி மாணவர்களில் பல்வேறு மாணவர்கள் வந்தபோதும் முதல் தொகுதி மாணவர்களில் பட்டம் பெற்ற பாவலர் பட்டம் பெற்றவர் அகணி சுரேஷ் அவர்கள். அந்த அடிப்படையில் அதில் பெற்றுக்கொண்ட யாப்பிலக்கண அறிவையும் பின்பு பெருந்தொற்று காலத்தில் பரிசில் வாழுகின்ற பாட்டரசர் பாரதிதாசன் அவர்களின் காணொளி ஊடாக பெற்றுக்கொண்ட இலக்கண அறிவையும் தான் கற்றுக்கொண்ட நூல்களினூடாக பெற்ற அறிவையும் கொண்டுதான் இந்த நூலை உருவாக்கியிருக்கிறேன் என்று அவர் நன்றியுரை தனது முன்னுரையில் நன்றி தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த நூல், அதாவது தமிழ் இலக்கணத்துக்கு எங்கள் ஆதாரமாக இருக்கின்ற நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் செய்யுளியலுக்கு பற்றி கூறுகின்ற போது செய்யுள் உறுப்புகளாக 34 உறுப்புகளை சொல்லுகின்றது. ஆனால் அதை 6 உறுப்புகளாக வடிவமைத்து தந்தவர் ஜாப்பரங்களுக்கு அருகே ஆசிரியராக இருந்த அமிர்த சாதகர். அவரை தொடர்ந்து பல்வேறு வகையான யாப்பிலக்கண நூல்கள் வெளிவந்திருக்கின்றது. புலவர் குழந்தை என்ற அறிஞருடைய நூல்தான் பின்னாளில் பங்கு பெற்ற அனைவரும் பின்பற்றிய நூல். அதைத் தொடர்ந்து இந்த மண்ணிலே பேராசிரியர், அவரும் ஒரு விஞ்ஞான பேராசிரியராக கணித பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் எங்கள் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பசுபதி ஐயா அவர்கள் கவிதை எழுதி கலக்கலாம் வாருங்கள் என்ற நூலை, இலக்கண நூலை கவிதை எழுதுவதற்காக வழங்கியவர். அதைத் தொடர்ந்து அகணி சுரேஷ் அவர்கள் மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நூலை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். எனவே இது ஒரு கைநூல். ஒரு 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 கட்டிடத்தை கட்டுவதற்கு என்னென்ன கருவிகள் தேவையோ, என்னென்ன பொருட்கள் தேவையோ, அதே போல ஒரு மரபு கவிதை எழுதுவதற்குரிய முக்கியமான உறுப்புகள் என்று சொல்லப்படுகின்ற 6. ஒன்று எழுத்து, ஆசைகளாலான சீர், தலை, அடி, தொடை. இந்த 6 அம்சங்களையும் கொண்டதுதான் மரபு கவிதை. எனவே அது பற்றி அவர் இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கான அந்த ஒவ்வொரு வகுப்புகளும் முடிந்த பிறகு வர வேண்டிய பயிற்சிகளையும் இந்த நூலில் கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும், அதாவது நாங்கள் இன்று பல்வேறு வகையான வழிகள் ஒரு மரபு கவிதைக்குரிய இலக்கணங்கள் வகுப்புகள் நீங்கள் எல்லா இடங்களிலேயுமே யூடியூப்லேயோ எல்லா இடங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் இது ஒரு மிகவும் இலகுபடுத்தப்பட்ட ஒரு இலக்கண நூலாக காணப்படுகின்றது. படியுங்கள், பயன்பெறுங்கள். இதில் உள்ள முக்கியமான ஒரே ஒரு சிறப்பு அம்சத்தை மட்டும் கூறலாம் என்று எண்ணுகின்றேன். அதாவது எந்த ஒரு இலக்கண நூலை எடுத்தாலும் அதில் செய்யுள் அல்லது நாங்கள் சொல்லுவோம், அதை இலக்கணத்தில் சொல்வதாக இருந்தால் நூற்பாண்டு சொல்லுவோம். ஆனால் இந்த நூலில் அவ்வாறான எந்த நூற்பாக்களும் இல்லை. எனவே படிப்பதற்கு இலகுவானது, புரிந்து கொள்வதற்கு இலகுவானது. இருந்தாலும் நீங்கள் இந்த நூலை வழிகாட்டியாக கொண்டு மரபு கவிதையில் சிறந்த ஒரு கவிஞராக வர வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் கனடா தமிழ் கவிஞர்கள் நடத்துகின்ற மரபு கவிதை வகுப்பில் நீங்கள் பங்கு பெற்றினால் இந்த நூலோடு நீங்கள் ஒரு முழுமையான கவிஞராக வரலாம் என்பதை கூறி, இந்த வாய்ப்பையும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து அளிப்பதற்கும் என்னை நம்பி இந்த நூலை தந்த அகணி சுரேஷ் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நம்பியை கூறி இந்த மரபு கவிதை நூலை வெளியிட்டு வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். பாவலர் குமரகுரு கணபதி பிள்ளை அவர்களுக்கு மதிப்பளிப்பதற்காக கவிஞர் சோதி மாணிக்கம் அவர்களை அழைக்கின்றேன். குமரகுரு கணபதி பிள்ளை அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டுகளும்.
இப்பொழுது குழந்தைகளுக்கான அறநெறி கதைகள் நூலிற்கான வெளியீட்டுரையை வழங்குவதற்காக வாணி ஸ்ரீ சிவபாத சுந்தரம் அவர்கள் வருகை தந்துள்ளார். BA-MA தமிழ் பராமரிப்பு நிலைய கண்காணிப்பாளர் பட்டப்படிப்பு, வணிக கணக்காளர் பட்டப்படிப்பு, இலக்கணம், சங்க இலக்கியம், இதழியல், இக்கால இலக்கியம் போன்றவற்றில் அதிக விருப்பம் கொண்டவர். 2022 இருந்து தற்போது வரை உதவி ஆசிரியர், கனடா ஆரம்ப பள்ளி, தமிழ் ஆசிரியர், அன்னை தெரேசா தமிழ் கல்லூரி, தமிழ் ஆசிரியர், அறிவகம் கல்லூரி போன்ற பணிகளை ஆற்றுகின்றார். இலங்கையில் 1997 ஆண்டில் அனலைத்தீவு ஆரம்ப பாடசாலை தொண்டாசிரியராகவும் 1998 ஆண்டில் கலைவாணி கல்வி நிலைய ஆசிரியராகவும் பணியாற்றியவர். பன்முக திறமையாளர், கட்டுரையாளர், தமிழ் ஆர்வலர், சமூக ஆர்வலர், பேச்சாளர், ஆய்வாளர் என பல்வேறு தகமைகளை கொண்டவராக விளங்குகிறார். தொண்டர் ஆசிரியர் விருது 1999, இலங்கை பல்நோக்கு சங்க கணக்காளர், கலைவாணி கல்வி நிலைய கணக்காளர் போன்ற விருதுகளில் பெற்றவர். வாணி ஸ்ரீ சிவபாத சுந்தரம் அவர்களை நான் அன்போடு வாழ்கின்றேன். மதிப்புக்குரிய பேராசான் ஆசிரியர் அவர்களுக்கும் அவையோருக்கும் என் சிறந்த வணக்கம். மதிப்புக்குரிய திரு அவனி சுரேஷ் அவர்கள் தொகுத்து தமிழ் மூலம் மொழிபெயர்ப்பு செய்துள்ள அறநெறி கதைகள் என்னும் புத்தகத்தை அறிமுகம் செய்ய கடமைப்பட்டுள்ளேன். நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக கூறவில்லை. திரு அகனி சுரேஷ் வடிவமைத்துள்ள இந்த குழந்தைகளுக்கான அறநெறி கதைகள் நாம் அன்றாடம் வாழ்வில் செய்ய வேண்டியவையவை, செய்யக்கூடாதவையவை என்ற எடுத்து கூறுகின்றது. இந்த அறநெறி கதைகளை வாசிப்பதன் மூலம் வளர்ந்து வரும் சிறார்கள் செம்மையான வாழ்வை அமைத்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவார்கள். அந்த வகையில் அகனி சுரேஷ் அவர்கள் தொகுத்துள்ள இந்த கதைகள் சிறுவர்களையும் பெரியோரையும் மிகவும் கவரும். இந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படியுங்கள். அதன் மூலம் நல்ல கருத்துக்களை மனதில் பதியுங்கள். அத்துடன் பிள்ளைகளே, இங்கே மாணவர்கள் குறைவாக உள்ளார்கள். இந்த கதைகளை படிப்பதன் மூலம் நல்ல அறிவை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கும் நல்ல முன்னுதாரணமாகவும் நீங்கள் விளங்குவீர்கள். இதில் ஆங்கிலத்திலும் இருப்பதால் நீங்கள் இலகுவில் விளங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது நீங்களும் குட்டி குட்டி கதைகளை எழுத முயலுங்கள். நீங்களும் பின்வரும் காலங்களில் தமிழை மறவாமல் இருப்பதற்கும் நல்ல எழுத்தாளர்களாக வருவதற்கும் இந்த புத்தகம் வழி சமைக்கும். இந்த புத்தகம் முழுக்க முழுக்க AI வழி மூலம் உருவாக்கப்பட்டது. ஆகவே நீங்களும் எழுதுங்கள். உங்களை போன்ற சிறார்களையும் ஊக்குவீர்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உங்கள் மனதில் வருகின்ற அறக்கருத்துக்களை ஒரு நோட்புக்கிலோ அல்லது கம்ப்யூட்டரிலோ நீங்கள் ஒரு லிஸ்டாக போடுங்கள். பின்பு உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் கிடைக்கும் போது அந்த கருத்துக்கான ஒரு சிறிய கதையை எழுதுங்கள். அந்த கதைகளுக்கான படங்களை நீங்கள் கைகளால் வரைந்து கொள்ளலாம் அல்லது AI மூலம் நீங்கள் தயாரிக்கலாம். இதற்கு பெரியவர்கள் உதவியை வேண்டினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு கதைகளையும் ஒரு ஃபைலில் போட்டு புத்தகமாக கொண்டு வந்து பெற்றோர்களை உங்கள் நண்பர்களுக்கும் கொடுங்கள். இவ்வாறு கொடுப்பதன் மூலம் உங்கள் கதையை எழுதும் திறமையை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள். அத்துடன் பின்வரும் காலங்களில் ஒரு கதை ஆசிரியராகவோ அல்லது சிறந்த சிந்தனையாளராகவோ வலம் வந்து எமது சமூகத்துக்கு பெருமை சேர்ப்பீர்கள். கடைசியாக இந்த குழந்தைகளுக்கான அறநெறி கதை தொகுப்பை திரு அகனி சுரேஷ் அண்ணா அவர்கள் தயாரித்து தட்டச்சு செய்து வடிவமைத்துள்ளார். இந்த புத்தகம் இவ்வாண்டு முதற் பதிப்பாக வெளிவந்துள்ளது. இந்த புத்தகம் 44 பக்கங்களுடன் சாமந்தி பதிப்பகத்தால் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அவர்களையும் பின்வரும் காலங்களில் கதாசிரியர்களாக உருவாக்கி விடுங்கள். நன்றி, வணக்கம்.
கவிஞர் ஆதி கற்பரானந்தன் ஆசிரியர் வாருங்கள். வாணி சுபாஷ் அவர்களுடைய மதிப்பளிப்பை ஆதி கற்பரானந்தன் அவர்கள் செய்வார்கள். தற்போது வாணி சிவபாத சுந்தரம் அவர்களுக்கான மதிப்பளிப்பை கவிஞர் ஆதி தற்பரானந்தன் அவர்கள் வழங்குவார். வாணிஸ்ரீ சிவபாத சுந்தரம் அவர்கள் ஒரு ஆசிரியராக இந்த நூலிற்கான வெளியீட்டுரையினை அழகாக வழங்கியிருக்கின்றார். நூலின் பயன்பாட்டையும் எடுத்து கூறியுள்ளார். அவருக்கு எமது நன்றியும் பாராட்டுகளும். மேற்கொண்டும் 4 மின்னூல்களுக்கான வெளியீடு இருக்கின்றது என்று நூலாசிரியர் கூறுகின்றார். என்னுடைய இன்று மதிப்பளிப்பு நிகழ்ச்சியும் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இசைக்கலைஞர்கள் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு நேரம் கிடைப்பது, அவர்களை பிடிப்பதே சிரமம். எனவே ஒரு மதிப்பளிப்பை நான் ஒரு முக்கியமான ஒரு இசைக்கலைஞருக்கான மதிப்பளிப்பை நான் இப்பொழுது செய்ய போகிறேன். அகனி விருதுகள் என்ற அறக்கட்டளை மூலம் இந்த நோக்கம் வந்து உண்மையில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவது, இளைஞர்களுக்கான விருதுகளை கொடுப்பதும், இளைஞர்களின் நலனுக்காக உழைக்கிறவர்களை பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்துவது தான் இந்த அறக்கட்டளையுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். இந்த வகையில் இப்பொழுது ஒரு மதிப்பளிப்பை தெரியும் பைரவி நுண்கலைக்கூட அதிபர் ஜெயச்சந்திரன் தியாகராஜ் அவர்கள் உண்மையில் கனடாவில் எத்தனையோ இளையோர்களை இந்த இசை துறையில் திறமை பெற பாடுபடுகின்றார். எனவே அவர் எனக்கு பல பாடல்களை எழுதுவதற்கும் தந்திருக்கின்றார். எனவே அவருக்கான மதிப்பளிப்பு இப்பொழுது வாருங்கள். இதற்கான இந்த விருதை வழங்கிய பிறகு நான் வசந்தகுமார் அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள், அவர் கலைத்துறையில் நிறைய பங்களிப்பு செய்வார். பாருங்கள். அதே நேரம் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். அதன் விருந்தினர் பாருங்கள். ஜெயச்சந்திரன் தியாகராஜா அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடல்கள் நிறைவு விழாவில் இசை வள்ளல் விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேருவகை கொள்கின்றோம். இசை வள்ளல் சிறப்பு பிரதிகள் நிகழ்ச்சி உண்மையில் பின்பு இருக்கிறது. ஆனாலும் சில அடையாளமாக சிலருக்கு முதன்மை பிரதிகளை வழங்க வேண்டியிருக்கிறது. இன்னதிற்கும் இயற்கை என்ற இந்த நூல் தொடர் கட்டுரையாக விளம்பரம் பத்திரிகையில் 90 இதழ்களில்
உங்களுக்கு தெரியும் விளம்பரம் வந்து 2 இதழ் ஒரு மாதத்துக்கு என்றால் 45 மாதங்களாக எழுதி வெளிவந்தது. எனவே இந்த களத்தை தந்தவர்கள் விளம்பர பத்திரிகையினர். எனவே இந்த முதன்மை நூல் பிரதியாக ராஜா மகேந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். நினைக்கிறேன் பாமா மகேந்திரன் வரவில்லை. சரி, நான் அவரிடமே இந்த முதன்மை பிரதிகளை கையெழுத்தின்றேன். இந்த 4 நூல்களில் 2 நூல்கள் கவிதையோடு பாடலோடு தொடர்பட்டது. எனவே என்னுடைய மரபு கவிதை ஆசான் அலெக்சாந்தர் அவர்களை மறக்க முடியாது. இந்த அரங்கம் கூட அலெக்சாந்தர் அரங்கம் என்னுடைய எல்லா நூல் வழிகளும் அவருடைய அரங்கத்தில் தான் நடந்துகிறது. இப்போது நான் பண்டிதர் மாற்ற அலெக்சாந்தருடைய குடும்பத்தினரை அழைக்கின்றேன். அவர்களுக்கு இந்த நூல் பிறவி அடையாளமாக வழங்குகின்றார். அண்டனி மனோகரன் அண்டனி மனோகரன் அவர்களுக்கு அடுத்த பிறகு என்னுடைய பல்கலைக்கழக நண்பன். அதோடைய அவர் மிகவும் சிறந்த சிறுகதை எழுத்தார். நான் எழுத்துத்துறையில் அவ்வளவு பிரகாசிக்க முன்பே ஈழத்தில் சிறந்த சிறுகதை ஆசிரியராக புகழ் பெற்றவர். எங்களுக்கு ஒரு முன்னோடி எழுத்தாளர் நண்பர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த படைப்பாளி. இங்கே அவர் அதிக படைப்புகளை அவ்வப்போது செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது நான் அண்டனி மனோகரன் அவர்களை அழைக்கிறேன். இன்னும் ஒரு நண்பர் தயாநிதி, அது மட்டுமல்ல முனைவர் மைதிலி தயாநிதி, இருவருக்கும் அடுத்த பிறவியை வழங்குகிறேன். வாருங்கள்.
தயவு செய்து வீட்டுக்கு போகிற நேரம் அல்ல, உங்களுக்கு தெரியும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. தயவு செய்து எல்லோரும் எல்லோருக்கும் இருக்கிற ஆட்களை விட கூடுதலான ஆட்களுக்கு உணவு ஒழுங்கு செய்திருக்கீங்க. விரைவாக சாப்பிட்டு விரைவாக வேறுங்கள். ஒரு 20 நிமிடம் ஆக போனது 30 நிமிடத்தில் நாங்கள் தொடங்கணும். 2 கமிட்டி ரூம் 1, 2 1 இருக்கிறது. கமிட்டி ரூம் 1-இல் நீங்கள் உணவை எடுத்து 1 to 2 இருந்து சாப்பிடலாம். 2 ரூமே பாவிக்கலாம். சரியாக 20 நிமிஷம் அரை மத்தியானத்தில் லேட்டஸ்ட் 30 மினிட்ஸில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். தயவுசெய்து அவசரமான பணி இருந்தால் ஒழிய அல்லது தயவுசெய்து உணவு